ஓம் சாந்தி. 23/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபாபா பிரம்மா உடல்ல அவதரித்து நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்காரு, ஆசிரியராகி வந்திருக்காரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் தடைக்கு காரணமாக ஆகக்கூடாது. உள்ளுக்குள் ஏதேனும் குறை இருந்தால் நீக்கி விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா சேவை பண்ண வந்திருக்கிறாரு, ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு, எல்லாரையும் எல்லா ஆத்மாக்களையும் மாத்திட்டு இருக்காரு. அவரோட சேவையில தடைக்கு காரணமா நம்ம ஆயிடக்கூடாது, நம்மளால எந்த தடையும் வந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை நீக்கிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நேற்றும் இதே தான் சொல்லியிருந்தாரு இல்லையா, நேற்று முரளிலையும் பாபா சொல்றாரு, இதுவே உண்மையான வைரமாக ஆவதற்கான நேரமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த நேரம் தான் உண்மையா வைரமாகிற நேரம். சோழியா இருந்த நம்மள பாபா வைரமா மாத்த வந்திருக்கிறாரு. அதுக்கு இதான் டைமு. அதாவது இப்பொழுது இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா. அப்ப நம்ம இப்பவே தான் மாறணும்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: எந்த விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டதும் ஆத்மாவின் மதிப்பு குறைந்து போய்விடுகிறது சொல்லி பாபா கேக்குறாங்க. எந்த விஷயத்துல குறைபாடு வந்துருச்சுன்னா ஆத்மாவுக்கு மதிப்பே குறைஞ்சிருது. பதில்: தூய்மையற்ற தன்மை முதல் குறைபாடாக வருகிறது. தூய்மையற்ற தன்மை, ஆத்மா தூய்மை இல்லாம போனது காரணம் தான் நம்ம மதிப்பிழந்தவங்களா சோழி மாதிரி ஆனது காரணமே அதுதான். நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னா நம்ம தூய்மையற்று போயிட்டதுனால தான், ஆத்மால தூய்மையற்ற தன்மை வந்ததுனாலதான் சொல்லி சொல்றாரு. எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதன் தரம் மிக உயர்ந்து இருக்கிறது. எப்போ ஆத்மா தூய்மையா இருக்குதோ, பரிசுத்தமா வைரம் மாதிரி மின்னுதோ, அப்போ அதோட தரம் மிக உயர்ந்திருக்கிறது. அவர்கள் மதிப்பு மிக்க ரத்தினமாக வணக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றனர். யாரெல்லாம் அந்த மாதிரி தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க மதிப்பு மிக்க ரத்தினம் மாதிரி ஜொலிக்கிறாங்க, வணக்கத்திற்கு எல்லாராலையும் வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் தூய்மையற்ற தன்மையின் குறைபாடு இருந்தாலும் கூட மதிப்பே போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் குறைபாடு கூட இருக்கக்கூடாது சொல்றாரு. அந்த வைரத்துல குறை இருந்தா தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த ஒரு வெள்ளை தாள்ல ஒரு புள்ளி வச்சோன்னா எப்படி இருக்கும், அது அந்த அளவுக்கு மதிப்பே இருக்காது இல்லையா, தெரியும் இல்லையா. அந்த குறை நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது சின்ன குறை இருந்தா கூட மதிப்பு போயிடுது சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் பாபாவுக்கு சமமாக நிரந்தரமான தூய்மையான வைரமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்மளை பூஜிக்க தகுந்தவரா பாபா மாத்திட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு சமமா நம்ம மாற சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நிரந்தரமா தூய்மையானவரா ஆகணும்னா அவரை நினைச்சிட்டே இருக்கணும், அவரை கூடவே அவரை மாதிரியே மாறணும்னு சொல்றாரு. உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக்குவதற்காக பாபா இப்போது வந்திருக்கின்றார். தூய்மையான குழந்தைகளுக்கு தான் ஒரு பாபாவின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. யார் தூய்மையான குழந்தைகளோ அவங்க மனசுல எண்ணங்கள் வேற எதுவுமே ஓடாது. பாபா பாபான்னு எந்த நேரம் பாபா நினைச்சிட்டே இருப்பாங்க சொல்றாரு. பாபாவிடம் உறுதியான அன்பு இருக்கும் சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு எப்பயுமே பாபாட்ட உறுதியான அன்பு இருக்கும், மற்றவங்கள்ட்ட அன்பு போகாது. ஒரு பாபாட்ட மட்டும்தான் அன்பு இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் ஒருபோதும் யாருக்குமே துக்கமே தரமாட்டார்கள். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ, பாபா நினைவிலே இருக்கிறாங்களோ அவங்க யாருக்கும் துக்கமே தரமாட்டாங்க, மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. துக்கமே தரமாட்டாங்கன்னா அப்ப சுகம் மட்டும்தானே கொடுப்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் இனிமையா நடந்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்க நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அதுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. நம்ம அடிச்சா கூட திரும்ப நம்மளை கட்டி பிடிச்சிக்கும். அது எல்லாருமே கவர்ச்சிக்க கூடியதா இருக்குது இல்லையா அந்த குழந்தை. அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாரு. யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க, இனிமையானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி கூட சொல்ல முடியும் சொல்றாரு பாபா. டபுள் ஓம் சாந்தி, ஒன்னு சிவபாபாக்கு, ஒன்னு பிரம்மா பாபாக்கு. இதன் அர்த்தம் குழந்தைகளுக்கும் தெரியும் சொல்லி சொல்றாரு. பாப் தாதாவுக்கும் தெரியும். இதன் அர்த்தமே நான் ஆத்மா சாந்த சுரூபம் என்பதாகும். ஓம் சாந்தினா அர்த்தம் என்னன்னா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா நான் சாந்த சுரூபம் என்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது ஓம் சாந்தினா நான் ஆத்மா சாந்த சுரூபமாவேன், இதுதான் அர்த்தம் சொல்லி சொல்றாரு. கூடவே அமைதி கடலாக, சுகக்கடலாக, தூய்மை கடலாக இருக்கும் பாபாவின் குழந்தை ஆவேன். சாந்தி கடல் அது மட்டும் கிடையாது, கூடவே அமைதி கடலாக, சுகக்கடலாக, தூய்மை கடலாக இருக்கும் பாபாவினுடைய குழந்தை நான், அதுதான் அதோட அர்த்தம் சொல்றாரு. அனைத்திலும் முதலாவது தூய்மை கடல் ஆகும். தூய்மை ஆவதில் தான் மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது சொல்லி சொல்றாரு. முத தூய்மை கடலா பாபா நமக்கு வந்திருக்கிறாரு. தூய்மை ஆகுறதுலதான் கஷ்டமே ஏற்படுது. மேலும் தூய்மை ஆவதில் மிகுந்த தரம் வரிசை இருக்கிறது சொல்லி சொல்றாரு. எல்லாருமே ஒன்று போல தூய்மை ஆகுறது இல்ல, அதுல கூட வரிசை கிரமம் இருக்குது சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தரத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்ப பாபா எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறாருல, நம்மளுடைய தரம் என்னன்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு பாபா. இந்த தரம் கூட அதிகரித்து கொண்டே போகிறது சொல்லி சொல்றாரு.
நாம் இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லை. இப்ப யாருமே சம்பூர்ணம் ஆகல சொல்லி பாபா சொல்றாரு. சிலருக்குள் தூய்மை மற்றும் யோகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. சிலருக்குள்ள அந்த தூய்மை குறைவு இருக்குது, யோகா பண்றதுல கூட குறைவு இருக்கு. பாபாவை நினைக்க மாட்டாங்க. பாபா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யோகா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம 4 மணி நேரம் பண்றதே அதிகம். சரி, காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் பண்றதே அதிகம். அதுல கூட நம்ம பாபா முழுமையா நினைச்சோமான்னு கேட்டா கூட அதுவே குறைதான். அதான் பாபா சொல்றாரு, தூய்மை மற்றும் யோகத்துல ஏதேனும் கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் குறைபாடு உடையவர்களாக ஆகின்றனர். எதனால குறைபாடு வருதுன்னா, அவங்க தேகம் அபிமானத்துல வந்துடுறாங்க. தான் தேகம்ன்ட்டு புரிஞ்சுக்கிறதுனால நிறைய விக்ரம் நேத்து சொன்னார்ல, தேக அபிமானம் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். அதுலதான் குழந்தைகள் தவறு செய்யறாங்கன்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி சிலருக்குள் அதிகமாக, சிலருக்குள் குறைவாக குறைபாடுகள் உள்ளன சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் இப்ப நம்ம பிகேஸ் தான் பாபா சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு தான் சிலருக்குள்ள அதிகமா குறைபாடுகள் இருக்கு, சிலருக்குள்ளார குறைவாதான் குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு. வைர வியாபாரி பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாரு. விதவிதமான வைரங்கள் இருக்கின்றன, அதன் பிறகு பூத கண்ணாடியில் பார்க்கப்படுகிறது. எப்படி பரமாத்மா என்று புரிந்து கொள்ளப்படுகின்றாரோ அப்படியே ஆத்மாக்களையும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்போ விதவிதமா வைரம் இருந்தாலும் அதை பூத கண்ணாடியில வச்சு பாக்குறாங்களே, எது நல்ல வைரம், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பாபா நம்மளையும் பாக்குறாரு. எப்படி பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரிதான் ஆத்மாக்களையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இவர்கள் ரத்தினங்கள் அல்லவா, நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே ரத்தினங்கள் சொல்றாரு. ரத்தினங்கள் கூட அனைத்தும் வணக்கத்திற்குரியதாக இருக்கின்றன. இந்த முத்து, மாணிக்கம், புக்ராஜ் போன்ற அனைத்துமே வணங்குவதற்கு உரியதாகும் சொல்லி சொல்றாரு. இந்த நவரத்ன மோதிரங்கள்லாம் இருக்குல்லையா, அதுல இந்த முத்து, மாணிக்கம், புக்ராஜ் இதெல்லாம் கூட வணங்குவதற்கு உரியது சொல்லி சொல்றாரு. ஆகையால் தான் அனைத்து விதமான ரத்தினங்களும் அணியப்படுகின்றன. இந்த ரத்தினங்கள்லாம் ஏன் கையில மோதிரம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது, அதனாலதான் அதை அணிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. வரிசைகரமான முயற்சியின் படி இருக்கிறார்கள் அல்லவா. இப்ப நம்ம கூட பாபா கிட்ட எல்லாமே ரத்தினங்களா வந்திருக்கிறோம். நம்ம வரிசைகரமான முயற்சியின் படி இருக்கிறோம் நம்ம சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி, அவர் ஒருவரே ஆவார் என்று புரிந்து கொள்கின்றனர். இப்ப நமக்கு சிவபாபா தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, கடவுள் ஒருவரே. அவர் அழியாத ஞான ரத்தினங்கள், இந்த முரளி இருக்கு இல்லையா, இதுதான் அவருடைய ஞான ரத்தினங்கள். ஞானத்தையே அவர் தான் கொடுக்குறாரு, அதனுடைய வியாபாரியா அவர் இருக்கிறாரு. அவர் ஒருவர் தான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொல்றாரு. ரத்ன வியாபாரி என்றும் அவரை கண்டிப்பாக சொல்வார்கள். நம்ம சிவபாபாவை ரத்தின வியாபாரின்னு கூட சொல்லலாம். ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் அல்லவா, நமக்கு ரத்தினங்களை கொடுக்கறாருல. டெய்லியுமே இந்த முரளி அவ்வளோ விலை மதிப்பற்றது. அந்த ஒவ்வொரு மகா வாக்கியமும் லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்லியிருக்காரு. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமம். அப்ப எவ்வளவு நம்ம படிக்கிறோம் ஒரு ஒரு நாளைக்கும். பத்மாபதம் கோடி பாக்கியசாலி ஆத்மாக்கள் நம்ம. அந்த அளவுக்கு பாபா நமக்கு ஞான செல்வத்தை வழங்கிட்டு இருக்கிறாரு. அதான் பாபா சொல்றாரு. இப்ப ஞான ரத்தினங்கள் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. மேலும் இந்த ரதம் பிரம்மா பாபா ரத்ன வியாபாரி, அவரு கூட பாருங்க, இந்த கடைசி பிரிவுல பிரம்மா பாபா லேக்ராஜ்ன்ற பேர்ல ரத்ன வியாபாரியா தான் இருந்தாரு, வைர வியாபாரியா தான் இருந்தார். இவர் கூட ரத்தினங்களின் மதிப்பை தெரிந்திருக்கின்றார். அவரு கூட தெரியும் இல்லையா, அவர் வைர வியாபாரின்றதுனால அந்த பூதா கண்ணாடி வச்சு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிருவாரு. மதிப்பெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா. வைர வைடூரியங்களை பூத கண்ணாடியால் நன்றாக பார்க்க வேண்டி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இவருக்குள் எந்த அளவு குறைபாடு இருக்கிறது, அவரை எப்படி அந்த வைரத்தை பாக்குறாரோ அந்த மாதிரி பாபா நம்மளை பாக்குறாரு, பூதா கண்ணாடி வச்சு பாக்குறாரு. இவருக்குள் எந்த அளவு குறைபாடு இருக்கிறது, இவர் எந்த வகையான ரத்தினம் சொல்லி பாக்குறாரு பாபா எல்லாரையும். எந்த அளவு சேவாதாரியாக இருக்கின்றார், எந்த அளவுக்கு சேவை பண்றாங்க, இன்னும் என்ன குறை இருக்குது இவங்கள்ட்ட, இவங்க எந்த மாதிரியான ரத்தனம். ரத்தினங்களை பார்க்க மனம் விரும்புகிறது. ஆனா பாபாவுக்கு நல்ல நல்ல ரத்தினங்களை பார்க்கறதுக்கு தான் மனசு விரும்புது. நல்ல ரத்தினம் என்றால் மிகுந்த அன்போடு பாபா பார்ப்பார். யாரெல்லாம் நல்ல ரத்தினங்களோ அவங்கள பாபா மிகுந்த அன்போடு பார்க்கிறாரு. இவர் மிக நன்றாக இருக்கின்றார், இவரை தங்க பேழையில் வைக்க வேண்டும் சொல்லி பாபா நினைக்கிறாரு. சில குழந்தைகள் ரொம்ப நல்லவங்களா நல்லா சேவை பண்றாங்க, குணங்களும் நல்லா இருக்குது, அவங்கள தங்க பேழையில வைக்கணும்ட்டு பாபா நினைக்கிறாரு. புக்ராஜ் போன்ற ரத்தினங்களை தங்க பேழையில் வைப்பதில்லை சொல்லி சொல்றாரு. புக்ராஜ்னு ஏதோ ரத்தினங்கள் இருக்கு, அதை தங்க பேழையில வைக்க மாட்டாங்க. இந்த வைரம்லாம் பாருங்க, அதை தனியா பொத்தி பொத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி அப்ப ரொம்ப விலை மதிப்பற்றதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், தங்க பிழையில் வைப்போம்னு சொல்றாரு. இங்கே கூட எல்லையற்ற ரத்தினங்களாக இருக்கின்றார்கள். இங்க நம்ம எல்லாருமே அது எல்லைக்குட்பட்ட ரத்தினங்கள். அந்த வைரம்
புக்கராஜ் இதெல்லாம். நம்ம வந்து எல்லையற்ற ரத்தினங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் நான் எந்த விதமான ரத்தனம், எனக்குள் எந்த குறைபாடும் இல்லைதானே என்று தெரிந்திருக்கின்றார்கள். இப்ப நமக்கே நேத்து முறையில சொன்ன மாதிரிதான், நமக்கே தெரியும், நம்ம மனசுலயே கேட்டு பார்த்தோம்னா நான் எந்த விதமா இருக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியல நம்ம எப்படி இருக்கிறோம், எனக்குள்ள எந்த குறைபாடும் இல்லைதானேன்ட்டு அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எப்படி வைடூரியங்கள் கூர்ந்து பார்க்கப்படுகிறதோ அப்படியே ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வைர வைடூரியங்கள்லாம் அந்த பூத கண்ணாடி வச்சு பாக்குறாங்கல்ல, இது ஒரிஜினலா டூப்ளிகேட், அந்த மாதிரி பாபா நம்ம எல்லாரையும் கூர்ந்து பாக்குறாராம். கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது சொல்றாரு. அது மாதிரி நம்மளும் நம்மளே பார்க்கணும், நமக்குள்ளார என்ன குறைபாடு இருக்குன்ட்டு நம்மளே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்களோ சைத்தன்ய உயிரோட்டமுடைய ரத்னங்களாக இருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நாம் எந்த அளவு சப்ஜபரி நீலாம்பரி ரத்ன வகைகள் ஆகி இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அப்படியே அந்த வைரங்களுடைய லிஸ்டே எடுக்கிறார் பாபா. சப்ஜபரி நீலாம்பரி இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கு, ரத்ன வகைகள், அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோமான்ட்டு தன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. பூக்களில் கூட சில பூக்கள் எப்போதும் ரோஜாவாகவும் சில பூக்கள் வேறு விதமாகவும் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. பூக்கள் கூட பாருங்களேன், நல்லா ரோஜா வந்து நல்லா வாசனையாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். சில பூக்கள் வந்து வேற வேற வாசனையே இருக்காது. வாடாமல்லிலாம் பாருங்களேன், வாசனை இருக்காது, ஆனா அழகா இருக்கும். அந்த மாதிரி சில பூக்கள் வேறு விதமாகவும் இருக்கின்றனன்றாரு. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள், நம்மள கூட எல்லாருமே வரிசை கிரமமா இருக்கிறோம்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே ரத்தினங்கள் தான், ஆனா நம்ம எந்த மாதிரி ரத்தினங்கள்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. தன்னை பற்றி நன்றாக உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. முழு நாளும் நான் என்ன செய்தேன், நீங்க உங்களையே கேளுங்க. இன்னைக்கு ஃபுல் டே நான் என்ன பண்ணேன், பாபாவை எந்த அளவு நினைவு செய்தேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், பாபாவை நினைச்சனா என்று தன்னைத்தானே பாருங்கள் சொல்லி சொல்றாரு. குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை பாபா சொல்லிவிட்டார். பாபா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. சென்டர்ல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, நீங்க பாபாவை நினைக்கணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க். பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை, நீங்க என்ன வேணா வேலை செய்யுங்க, எங்க வேணாலும் போங்க, குடும்பத்துல கூட இருங்க, எல்லாரையும் பராமரிங்க. ஆனா ட்ரஸ்டின்ட்டு நேற்று சொன்னார்ல, ட்ரஸ்டி எல்லாம் பாபா எனக்காக கொடுத்துருக்குறாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி ட்ரஸ்டியா இருந்தீங்களா, பாபா நினைவுலே காரியம் செஞ்சீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும்னு சொல்றாரு பாபா. பாபா நாரதரை பற்றி சொல்லியிருக்கின்றார். நாரதரோட உதாரணம் இருக்குல்ல, அவர் வந்து நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னார். அப்ப நாராயணன் சொன்னாரு, உன் முகத்தை பாத்தியான்ட்டு. அப்ப கண்ணாடியில போய் அவர் முகத்தை பார்க்கும்போது குரங்கு மாதிரி தெரிஞ்சுதான். அப்ப நீ எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், லட்சுமின்றவங்க அவங்க வந்து தேவதை, இவர் வந்து பக்தர், பக்தி பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி தேவதையை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால பாபா வந்து இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இப்ப நீங்க லட்சுமியோ நாராயணையோ கல்யாணம் பண்ணணும்னா உங்க முகத்தை பாருங்கன்றாரு பாபா. உன்னுடைய முகத்தை பார் அப்படின்னு சொன்னாங்களே, இது கூட ஒரு உதாரணமாகும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை நன்றாக சோதித்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்மளே தான் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். மத்தவங்க சொன்னாலும் நமக்கு கோபம் வரும், நீங்க எனக்கு கோவப்படுறீங்க, உங்கள்ட்ட இந்த குறை இருக்குது, நீங்க இந்த மாதிரி ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு மத்தவங்க யாராவது நம்மள சொன்னா நமக்கு என்ன ஆகும், அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா, கோபமும் வரும். அது இன்னும் விகாரத்தை தான் நமக்கு தூண்டும். அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகளே, அவரு கூட சொல்றது இல்ல, குழந்தைகளே நீங்களே உங்களை பாருங்க. அப்பதானே நம்ம வந்து காட்சி காட்ட முடியும். கடைசியில பாபாவை நல்லா நினைவு பண்ணாதான் காட்சி காட்ட முடியும், பாபாவை நம்ம பிரத்யட்சம் பண்ண முடியும். அதுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு நம்மளை இப்பவே சரி பண்ணிக்கணும், இதுதான் டைம்னு சொல்லிட்டாரு பாபா. அதனால பாபா அன்பா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை நன்றாக சோதித்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. எந்த பாபா மூலமாக நாம் வைரத்திற்கு சமமாக ஆகின்றோமோ அவர் மீது நம் அன்பு எந்த அளவு இருக்கிறது சொல்லி பார்க்கணும். நீங்க பாபா வந்திருக்கிறாருல, நம்மள வைரத்துக்கு சமமா மாத்துறாருல, அந்த மாதிரியான பாபா மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குது. நான் அவரை தான் நினைக்கிறேனா, இல்ல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கிறேனா, வேறு யாரிடமும் உள்ளுணர்வு போகவில்லை தானே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கன்றாரு. என்னுடைய தெய்வீக சுபாவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நான் எல்லாரையும் அன்பா பாசமா நடத்துறேனா, தெய்வீகமான குணங்கள் என்கிட்ட இருக்குதா என்று சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சுபாவம் கூட மனிதர்களை மிகவும் பாதிக்கிறது. நம்மளோட சுபாவம் கூட மனிதர்களை பாதிக்குது இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்களோட எந்த நேரமும் எரிச்சலா திட்டிக்கிட்டு அந்த மாதிரி அந்த விகாரத்துல
போயிட்டு அதுல பேசிட்டு இருந்தோம், கோப விகாரத்துல பேசிட்டு இருந்தோம்னா அது கூட மனுஷங்களை பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் மூன்றாம் கண் கிடைத்திருக்கிறது. இப்ப நீங்க ஆத்மான்ற மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஆத்மா இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறோம், இது நம்ம சரீரம், இது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம மூன்றாவது கண் நமக்கு கிடைச்சிச்சு. அதன் மூலமாக தன்னை சோதனை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எந்த அளவு நான் பாபாவின் நினைவில் இருக்கிறேன், எந்த அளவு என் நினைவு பாபாவிடம் சென்றடைகிறது. ஏன் பாபா நினைக்க சொல்றாருன்னா, அவர் தான் அன்பு கடல், அன்பே சிவம். அவரை நினைக்கும் போது நம்ம மூலமா விக்கிரமம் நடக்காது, நம்ம பாவ கர்மம் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம 63 ஜென்மமா நமக்கு தெரியாமலே நம்ம துக்கம் கொடுத்துருவோம், எல்லாருக்குமே துக்கம் கொடுத்துருக்குறோம். இது தப்புன்னே தெரியாமலே என்ன பண்ணியிருப்போம், நிறைய வார்த்தைகள் பேசியிருப்போம், நல்ல எண்ணங்கள்ல கூட மற்றவங்களை பற்றி தவறா நினைச்சிருப்போம். அந்த மாதிரி நமக்கு தெரியாம செஞ்சதுதான். அதுதான் பாபா சொல்றாரு, இப்பயும் அதே செஞ்சிடாதீங்க. இப்போ நீங்க வந்து பாபா நினைவுல இருங்கன்னு சொல்றாரு. அதுக்காக தான் எந்த அளவுக்கு நான் பாபா நினைக்கிறேன், எந்த அளவு என் நினைவு பாபாவிடம் சென்றடைகிறது, அவருடைய நினைவில் இருந்து ஒரேடியாக புல்லரித்து போய்விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், எப்படி நினைக்கணும்ன்றத கொண்டு சொல்லி கொடுக்குறாரு நமக்காக. அப்படியே புல்லரிச்சு போயிடணுன்றாரு. மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி மாயை தடை போடுகிறது என பாபா அவரே சொல்கின்றார். ஆனாலும் மாயாவும் குறைஞ்ச கிடையாது, அது சர்வ சக்திவான் இருக்காருல்ல பாபா, அதுவும் நம்மள மகிழ்ச்சியாவே இருக்க விட மாட்டேது. பாபா நினைவுல ஒரு ஜாலியா குஷியா இருக்கலாம்னு பார்த்தா விடுதாது, மாயாவும் வந்துருது இல்லையா, தடை போடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நாம் அனைவரும் முயற்சியாளர்கள் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள். இப்ப எல்லாருமே முயற்சியாளர்கள் தான்ட்டு நமக்கு தெரியும். பாபா சொல்றாரு, முடிவு கடைசியில் தெரியும். கடைசியா தான் தெரியும் யார் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, யார் எவ்வளவு பாபா நினைவு செஞ்சாங்க, யார் வந்து எந்த பதவி அடைய போறாங்க, யார் காட்சி காட்ட போறாங்க, எல்லாம் கடைசியில தான் தெரியும் சொல்றாரு. தன்னை சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்குது, செக் பண்ணுங்க, குறைபாடுகளை இப்போது நீங்கள் நீக்க முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க நினைச்சா கூட உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடை நீங்களே நீக்கிக்கலாம்னு சொல்றாரு. அந்த வைரத்து நேற்று சொன்னார்ல, அந்த வைரத்துலதான் குறைபாடை நீக்க முடியாது, நம்ம வந்து சைத்தன்யமான வைரம்ன்றதுனால நம்மளே நம்மளுடைய குறைகளை சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஒரேடியாக தூய்மையான வைரமாக ஆக வேண்டும், குறைபாடு இருந்தால் நம்முடைய மதிப்பும் குறைந்துவிடும் என்று கூட புரிந்து கொள்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. குறைபாடு இருந்தாலே என்னது, அதனாலதான் நமக்கு இந்த கடைசி ஜென்மத்துல கூட நம்ம முன்னாடி சோழி மாதிரி இருந்தோம்ல, யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்ன்னுவாங்க. அந்த மாதிரி தானே நம்ம இருந்தோம். ஏன் நம்மளோட மதிப்பு அந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு, யாருமே நம்மளை மதிக்கலைன்னா நம்ம கிட்ட குறைபாடு இருந்திருக்குது. நம்ம வந்து 5 விகாரத்துல சிக்கிட்டு குறைபாடோட இருந்த தூய்மையற்ற தன்மையில இருந்ததுனால நம்மளை மதிக்கல. நம்ம தூய்மையா இருந்த போது எல்லாருமே உலகமே வந்து உலகத்துக்கே ராஜாவா இருந்தோம், நம்மள எல்லாரும் மதிச்சாங்க. தூய்மையற்ற தன்மையில வரும்போது தான் நம்ம இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரத்தினங்கள் அல்லவா, நிரந்தர தூய்மையான மதிப்புமிக்க வைரமாக ஆக வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்றாரு பாருங்க, நிரந்தரமா இருக்கணும், தூய்மையான மதிப்புமிக்க வைரமா மாறணும்னு சொல்றாரு. முயற்சி செய்வதற்காக பாபா விதவிதமாக புரிய வைக்கின்றார். இப்ப ஏன் பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு குழந்தைகள் முயற்சி செய்யணும். ஏன்னா டெய்லி இந்த முரளியை படிச்சுட்டே இருப்பாங்களே, அதை படிச்சு 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 நான் இந்த மாதிரி ஆகணும், கடவுளே சொல்லிட்டாரு நான் இந்த மாதிரி ஆகணும்ட்டு முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதுக்காக பாபா சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முரளி அப்படியே ரிவைஸ் பண்ணி பாபா சொல்லிட்டாரு நான் அந்த மாதிரி ஆகணும்ட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்று யோகத்தின் நேரத்தில் பாப்தாதா கதியிலிருந்து பாபா அமரும் பீடத்துல இருந்து எழுந்து சபையை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் கண்களால் திருஷ்டி மூலம் சந்தித்து கொண்டிருந்தார். அப்ப வந்து பிரம்மா பாபா கதியிலிருந்து எழுந்து வந்து எல்லா குழந்தைகளுக்கும் திருஷ்டி கொடுத்தாராம். பாபா இன்று ஏன் எழுந்தார், யார் யார் சேவாதாரி குழந்தைகள் என்று பார்ப்பதற்காக எழுந்து வந்தார். பாபா எதுக்கு எழுந்து வந்தார்னா, யாரெல்லாம் நல்லா சேவை செய்யறாங்கன்ட்டு பார்க்க வந்தாராம். ஏனெனில் குழந்தைகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்றனர். ஆகையால் பாப்தாதா எழுந்து ஒவ்வொருவரையும் பார்த்தார். இவருக்குள் என்ன குணம் இருக்கிறது, இவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, எல்லா குழந்தைகளும் முன்னே அமர்ந்திருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணியிருக்கிறாரு, இவங்கள்ட்ட என்னென்ன குணம் இருக்குது, அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்திருக்காரு. ஆக அனைவரும் பாபாவுக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வரிசைகரமான முயற்சிப்படிதான் அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. பாபா வந்து எல்லாருமே பாபாவுக்கு பிடிக்கும். பாபா ஒரு குழந்தை, அது கடைசி குழந்தையா இருந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே பாபாவுக்கு பிரியமானவர் தான். ஆனாலும் வரிசைக்கிரமா தான் அவங்கள பாபாவை நினைக்கிறாங்க. என்ன பண்றது, முயற்சி அந்த மாதிரி இருக்குது. வரிசைக்கிரமான முயற்சிப்படிதான் பாபாவுக்கு அன்புக்குரியவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. யார் யாருக்குள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்று பாபாவுக்கு தெரியும். ஆனா பாபாவுக்கு தெரியும். பாபா இப்ப கேட்டா சொல்லிடுவாரு, குழந்தை உன்கிட்ட இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம என்ன பதவி அடைவோம் கொண்டு பாபா சொல்றாரு. ஆனா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால பாபா சொல்ல மாட்டாரு.
ஆனா பாபாவுக்கு என்னென்ன குறைபாடெல்லாம் தெரியுன்றாரு. ஏனெனில் எந்த சரீரத்தில் பாபா பிரவேசம் செய்திருக்கின்றாரோ அவர் பிரம்மா பாபா கூட சோதனை செய்கின்றார். பிரம்மா பாபா கூட ஒரு வைர வியாபாரி, வைரத்தை சோதனை பண்ண மாதிரி எல்லாரையும் சோதனை செய்கின்றார் சொல்லி சொல்றாரு. இந்த இரண்டு தந்தையரும் பாப் தாதா சேர்ந்திருக்கின்றனர் அல்லவா, ஆகையால் யார் எந்த அளவு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார்களோ, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, முக்கியமான பாயிண்ட். யாரு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்குறாங்களோ, யாருக்குமே துக்கமே கொடுக்கறது இல்லையோ, சுகம் நிறைய கொடுக்குறாங்களோ அவங்களால மறைஞ்சிருக்க முடியாது, அவங்க வெளியே வந்தே தீரணும், எல்லாருக்கும் அவங்கள தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ரோஜா முத்துக்களை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது சொல்லி சொல்றாரு. யார் ரோஜாவோ யார் முத்துவோ அவங்கள மறைச்சு வைக்க முடியாது சொல்லி சொல்றாரு, வெளிப்படுவாங்கன்றாரு. பாபா அனைத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து பிறகு குழந்தைகளிடம் என் ஒருவனையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் துரு நீங்கிவிடும் என்று சொல்கின்றார். பாபா இப்ப நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு, குழந்தைகளே என்னை மட்டும் நினைங்க, நேற்று சொன்னார் இல்லையா, என்ன நினைச்சீங்கன்னா உங்க துக்கம்லாம் போயிடும்னு சொன்னார்ல பாபா, அதான் சொல்றாரு, உங்க பாவம்லாம் நீங்கிரும் சொல்லி பாபா சொல்றாரு. நினைவு செய்யும் போது முழு நாளும் என்னவெல்லாம் செய்தீர்களோ அவற்றையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும். பாபா நினைக்கும் போதே நான் முழு நாளும் என்ன செஞ்சேன், நீங்க இரவு கூட தூங்க போறதுக்கு முன்னாடி பாபாட்ட கொஞ்ச நேரம் அமைதியா தியானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். பாபா காலையில இருந்து நான் இதெல்லாம் பண்ணேன் பாபா, இங்க போனேன் அங்க போனேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேனா சொல்லாம போனேனா எல்லாத்தையும் சொல்லுங்க, சொல்லிட்டு சோதனை பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், காலையில இருந்து ஒழுங்கா இருந்தேனா, ஆத்ம உணர்வுல இருந்தேனா, பாபா நினைச்சேனா, இல்ல நான் பழையபடியே எப்பயும் போல கதை பேசிட்டு இருந்தேனா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்றாரு. எல்லாத்தையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிரம்மா பாபா அதான் செஞ்சாரு. நைட் ஆனாலே தர்பார் கூட்டுவாரு, கண்ணு காது மூக்கு அப்புறம் இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் கூட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. கண்ணு நீ என்ன பண்ண, பாபா சொன்ன மாதிரி ஸ்ரீமத் படி நடந்தியா, நீ தேவையில்லாதெல்லாம் பாத்தியா, இல்ல பாபா மட்டும் நினைச்சியா, பாபா பாத்தியா, முரளி படிச்சியா, இல்ல வேற விஷயம் எல்லாம் பண்ணியா, காது நீ முரளி கேட்டியா, இல்ல தேவையில்லாத விஷயங்கள் அவங்க விஷயம் இவங்க விஷயம்னு அதெல்லாம் கேட்டியா. அந்த மாதிரி பாபா தர்பார் நடத்துவாராம். ஒவ்வொரு மனசு புத்தி கொண்டு எல்லாத்துக்கும் தர்பார் நடத்துவாராம். அப்பதான் அவரோட பிரச்சனையே அவருக்கு தெரியுமா, நான் ராஜ்ய அதிகாரியா இல்ல சுயராஜ்ய அதிகாரியா இல்ல அப்படின்ட்டு மறுநாள் அதை சரி பண்ணுவாராம். அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனக்குள் என்ன அவகுணம் இருக்கின்ற காரணத்தினால் பாபாவின் மனதில் அமர முடியவில்லை, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். பாபா மனசுல என்னால இடம் பிடிக்க முடியல, ஏன், மனதில் அமரக்கூடியவர்கள் தான் சிம்மாசனத்திலே அமர முடியும் சொல்லி சொல்றாரு. இங்க யார் பாபா மனசுல அமர்றாங்களோ அவங்கதான் அங்க போய் சொர்க்கத்துல சிம்மாசனத்துல உட்கார முடியும், ராஜாவா ஆக முடியும், அதாவது மகாராஜாவா ஆக முடியும் சொல்லி சொல்றாரு. ஆக பாபா எழுந்து குழந்தைகளை பார்க்கின்றார். என் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகளாக யாரெல்லாம் ஆக முடியும் சொல்லி பாபா பாக்குறாரு. அவரு பாக்குறாரு என்னுடைய மன சிம்மாசனத்துல யாரெல்லாம் அமர முடியும்னு சொல்லி பாக்குறாரு. நாம் எந்த அளவு பாஸ் ஆவோம் என்று நேரம் வரும்போது குழந்தைகளுக்கு உடனடியாக தெரிய வருகின்றது சொல்லி சொல்றாரு. நேரம் வரும்போது நமக்கே புரிஞ்சிருமா நம்ம எந்த அளவுக்கு பாஸ் ஆகும்ட்டு. தேர்ச்சி அடைய முடியாதவர்களுக்கு முதலிலேயே என்னுடைய மதிப்பெண்கள் குறைந்துவிடும் என்று தெரிந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. தேர்ச்சி அடைய பாஸ் ஆக முடியாதவங்களுக்கு சொல்லி தெரிஞ்சிருமா, அவங்களுக்கு நான் என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்லை, என்னுடைய மதிப்பெண்கள் குறைஞ்சிரும்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம பாஸ் மார்க்காவது ஆகி போகணும், நம்ம நல்லா பாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆகி போகணும்ட்டு மதிப்பெண்கள் கிடைக்கணும்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. நாம் யாருடைய மாணவர்கள் பாருங்க, நம்ம அந்த சாதாரண மாணவர்கள்லாம் சாதாரண டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க யாரு டீச்சர் ஆகி வந்திருக்கிறாங்க, நம்ம யாருடைய மாணவர்கள், பகவானுடைய மாணவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே நமக்கு டீச்சரா வந்திருக்கிறாரு. அப்ப எப்பேற்பட்டவங்க நம்ம பாருங்க, நமக்கெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு சாதாரணவங்க வரல, எப்பேற்பட்டவர் இந்த உலகத்தையே படைச்சவர், அண்ட சராசங்களுக்கு அதிபதியே வந்திருக்கிறாரு நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு. எவ்வளவு ஒரு நஷா இருக்கணும். சிவபாபா இந்த தாதா மூலம் படிப்பிக்கின்றார் என்று தெரிந்திருக்கின்றனர். இப்ப நம்மளே தெரிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு பாபா. சிவபாபா தான் இவர் மூலமா படிக்க வைக்கிறார். ஆக எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். பாபா நம்மை எவ்வளவு அன்பு செய்கின்றார், எவ்வளவு இனிமையானவர், எந்த கஷ்டமுமே கொடுப்பதில்லை. பாருங்க, பாபா வந்துட்டாரு, இப்ப கடவுள் வந்துட்டாரு, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு இனிமையானவர் அவர், இனிமையான மலை அவரு. நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா கடவுள்? நீ இன்னைக்கு என்ன பண்ற, ஊருல படுத்து அங்க பிரதர்ஷனம் செய்ய, இன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடாத, ஏதாவது சொல்றாரா பாபா, உண்ணாவிரதம் இரு, அப்பதான் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன், ஏதாவது சொல்றாரா? ஒண்ணுமே சொல்ல. குழந்தாய் நீ என்ன பண்றியோ பண்ணு, நீ என்ன வேணாலும் செய்,
நீ உன் குடும்பத்திலேயே இரு, எல்லாரையும் பார்த்துக்க, ஆனா என்னை மட்டும் அவ்வளவுதானே சொல்றாரு. புத்தி மூலமா என்ன எல்லா பிரச்சனையும் ஏன்டா குடு, உனக்கு என்ன பிரச்சனை ஏன்டா குடுன்னு தானே சொல்றாரு. அவர் ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா நமக்கு? எந்த கஷ்டமே கொடுப்பதில்லை சொல்லி சொல்றாரு. இந்த சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கின்றார். பாபா என்ன சொல்றாரு? குழந்தைகளே, என்ன நினைங்க, இந்த சக்கரத்தை நினைங்க. இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல நான் எப்படி பிறவி எடுத்து வந்தேன், இதை மட்டும் நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. படிப்பு ஒன்றும் அதிகமே கிடையாது. இங்க பாருங்களேன், அந்த ஐஏஎஸ், கலெக்டர், அந்த நம்ம அந்த டாக்டர் படிக்கிற மாதிரி என்ன அவ்வளோ கஷ்டமான படிப்பா இது? ஆனா தாரணை பண்றது கஷ்டம்தான், இருந்தாலும் படிப்பு ஒன்றும் ரொம்ப அதிகம் கிடையாது இல்லையா? பாபா சொல்றாரு, நாம் இப்படி ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் நம் முன்னே இருக்கிறது சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்படி ஆகணும், தேவதையா ஆகணும்ன்றது குறிக்கோள் நமக்கு முன்னாடி இருக்குது. தெய்வீக குணங்களின் குறிக்கோள் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம என்ன ஆகணும்னா, இந்த 5 விகாரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, பழைய மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தெய்வீக குணங்களை நமக்கு இப்போ தாரணை பண்ணணும். கஷ்டம்தான், இருந்தாலும் பாபா நினைச்சா எல்லாமே ஈஸியாயிடும். பாபா சொல்றாரு, நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து இவர்களை போல தூய்மையாகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆகையால் தான், யார் போலன்னா லட்சுமி நாராயணன் போல தூய்மையாகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தான் மாலையில் உருட்டப்படுகின்றீர்கள். யாரெல்லாம் அந்த மாதிரி தெய்வீக குணங்களை தாரணை செய்யறாங்களோ அவங்க தான் மாலையில மணியாகி உருட்டப்படுறாங்க. பக்தி மரத்துல அவங்க தான் உருட்டப்படுறாங்க. ஏன்னா அந்த மாலையை உருட்டும் போது ஒவ்வொரு மணி மாலையும் உருட்டும் போது பக்தர்கள் ராம் ராம்ன்றாங்க. ராம்னா யாரு? சிவபாபா. சிவபாபாவை அந்த அளவுக்கு யாரு சங்கம் யோகத்துல நினைச்சிட்டு போனாங்களோ அவங்கதான் மாலையில மணி ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். இது மகிழ்ச்சியை தருகின்றது அல்லவா? பாருங்க, கடவுளே நமக்கு டீச்சரா வந்திருக்காரு. எவ்வளவு மகிழ்ச்சி! கண்டிப்பாக தனக்கு சமமாக தூய்மை மற்றும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குவார் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அவரை மாதிரி தானே நம்மளை மாத்துவாரு. ஒரு டீச்சரு தனக்குள்ள ஞானத்தை எல்லாத்தையும் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டையும் அவரை மாதிரி ஆக்குவார்ல, அந்த மாதிரி கடவுளே இப்ப வந்திருக்கிறாரு. அவரை மாதிரி தூய்மையாகவும் ஞானம் நிறைந்தராகவும் நம்ம ஆக்க வந்திருக்கிறாரு. இதில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்துமே வந்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது யாருமே பரிபூர்ணமாகவில்லை. பாபா சொல்றாரு பாருங்க, இப்ப எந்த குழந்தையுமே சம்பூர்ணமா ஆகல, கடைசியில அப்படி ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. எல்லாருமே முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க உங்களுக்கு கோவம் வருது, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா, எல்லாரும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த விகாரத்தை வெல்லணும், பாபாவை நினைச்சு வெல்லணும்ன்ற முயற்சியில தான் இருக்கிறாங்க. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை அனைவரும் அன்பு செய்கின்றனர். இப்ப பாருங்க, பாபாவை எல்லாருமே நேசிக்கிறாங்க. பாபா பாபான்னு உருகுறாங்க. பாபா என்று சொன்னதுமே மனமே மலர்ந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சிவபாபாவை அன்பா நினைக்கும் போது மனசு அப்படியே மலர்ந்து போயிடுது இல்லையா? பாபாவிடமிருந்து எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. நமக்கு என்ன சும்மாவா சொர்க்கத்துக்கே எஜமானனா ஆகுறது? முழு உலகத்தையுமே ராஜ்யம் பண்றதுன்னா சும்மாவா? எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பாபாவை தவிர வேறு எங்குமே மனம் போகாது. பாபாவின் நினைவுதான் அதிகமாக வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா பாபா பாபா, மிக அன்புடன் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாருங்க, எவ்வளவு ஒரு இனிமையானவர். கடவுளே வந்துட்டாரு நமக்காக. அது சிவபாபா. பாபா பாபான்ட்டு நீங்க அன்போட அவரை நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. ராஜாவின் குழந்தை என்றால் அவருக்கு ராஜ்யத்தின் போதை இருக்கும் அல்லவா? எப்போது ராஜாக்களின் புகழ் அவ்வளவு இல்லை. இந்த நேரத்துல யாருமே ராஜாவே கிடையாது இல்லையா? எப்போது ஆங்கிலேயரோட ஆட்சி வந்ததோ அப்போது அவர்களின் மதிப்பு அதிகமாக இருந்தது. அப்ப ராஜாக்களுடைய மதிப்பு அதிகமா இருந்தது. அனைவரும் ராஜாக்களுக்கு வணக்கம் செலுத்தினர். வைஸ்ராயை தவிர அனைவரும் அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் சொல்லி சொல்றாரு பாபா. அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சியில வைஸ்ராயை தவிர மற்றவங்க எல்லாம் ராஜாக்களுக்கு வணக்கம் செலுத்தினாங்க. இப்போது அவர்களின் நிலை என்னவாகிவிட்டது? சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ராஜாக்களினுடைய காலமே முடிஞ்சு போச்சு இல்லையா? யாராவது ராஜ்ய பதவியை அடைந்து விட முடியாது என்றும் கூட நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்துல யாருமே ராஜாவா ஆக முடியாது. உலகத்துக்கே ராஜாவாகிறதுனா கஷ்டம் இல்லையா? இப்ப மாறி போச்சு, டெமோக்ரஸி ஆயிடுச்சு. இப்ப ராஜ்ய பதவி யாருமே அடைய முடியாதுன்ட்டு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் ஏழை பங்காளன் என்று பாபா புரிய வைக்கின்றார். நான் ஏழைகளுக்கு தான் ஞானம் சொல்லுவேன். அவங்க தான் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு தான் நான் புரிய வைப்பேன்னு சொல்றாரு. ஏழைகள் உடனடியாக பாபாவை தெரிந்து கொள்கின்றனர். இவை அனைத்தும் பாபாவுடையது, அவருடைய ஸ்ரீமத் படிதான் நாம் அனைத்தும் செய்வோம் என்று புரிந்து கொள்கின்றனர். அந்த ஏழைகள் தான் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே பாபாவுடையது, அவர் கொடுத்த பிச்சையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவருடைய ஸ்ரீமத் படி தான் நான் எல்லாம் செய்வேன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பணக்காரர்களுக்கு அவர்களுடைய பணத்தின் போதை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்படி செய்ய முடியாது, ஸ்ரீமத் படி அவங்களால நடக்க முடியாது சொல்லி சொல்றாரு. பணக்காரன் என்ன பண்ணுவாங்க? அவங்க அமிர்த வேலையெல்லாம் அவங்க எதுவுமே முரளி படிக்க கூட அவங்க டைம் இருக்காது.
முரளி ஒரு 1 மணி நேரம் உட்காந்து கேளுங்கன்னா அதெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடும். உங்க மாதிரி நான் வந்து உட்காந்துட்டு 1 மணி நேரம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும்னு வாங்க. அப்ப அவங்களுக்கு பணத்தின் போதை இருக்கிறதுனால அவங்க ஸ்ரீமத் படியெல்லாம் நடக்க முடியாது சொல்லி சொல்றாரு. ஆகையால் பாபா சொல்கின்றார், நான் ஏழை பங்காளன், நான் ஏழைகள்கிட்ட தான் வரேன். ஆமாம், பெரியவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் மூலமாக பிறகு ஏழைகள் கூட உடனடியாக வந்து விடுவார்கள். ஆனாலும் இங்கே கூட சில பிகேஸ் பணக்காரர்களா இருக்கிறாங்க. நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து கூட நிறைய பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. பணக்காரர்கள் சில பேர் வரும்போது கூட அவங்க கூட வரவேற்கப்படுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றார். ஏனெனில் அவர்கள் மூலமாக பிறகு ஏழைகள் கூட உடனடியாக வந்துடுவார்கள். அவங்க மூலமா பார்த்துட்டு இவங்களே போறாங்க நம்மளும் போலான்ட்டு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் கூட இங்கே போகின்றார்கள் என்று பார்த்து அவர்களும் வந்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றார். இவ்வளவு பெரிய மனுஷங்களாம் கூட இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போறாங்க. அப்ப நம்மளும் போலான்ட்டு ஏழைகள் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அப்பாவி ஏழைகள் மிகவும் பயப்படுகிறார்கள். இந்த அப்பாவி ஏழைகள் பாருங்க, ஐயோ இதுல போயிட்டோன்னா ஏதாவது நம்மள சொல்லுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு நாள் அவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள் பாருங்க. அந்த ஏழைகள் கூட ஒரு நாள் வருவாங்க. அந்த நாள் கூட வரும். பிறகு எப்போது நீங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ அப்போது மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க அந்த ஏழைகளுக்கு புரிய வைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனடியாக பலியாகிடுவார்கள், உடனடியாக அவங்கள்ட்ட பலியாயிருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்காக கூட நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்குவீர்கள். கடைசியில பாருங்க, அவங்களுக்கு கூட தனியா நீங்க நேரம் ஒதுக்குவீங்க. நாம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளின் மனம் விரும்புகிறது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே நம்ம உதவி செய்யணும்ன்ற, நன்மை செய்யணும்ன்றது நம்ம மனம் விரும்புது சொல்லி சொல்றாரு. அவர்கள் கூட படித்து பெரிய அலுவலர்கள் ஆகின்றார்கள் அல்லவா. பாபா சொல்றாரு, எல்லாருமே படிச்சு பெரிய அலுவலகர் ஆயிடுறாங்க இல்லையா. நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்குமே நன்மை செய்யணும், ஒருத்தவங்க கூட விடக்கூடாது. காட்டுவாசி சபரி கொடுத்த நெல்லிக்கனியை ராமர் சாப்பிட்டதாக பாடல் இருக்கிறது அல்லவா. ஒரு ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. ராமர் வந்து ஒரு சபரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க காட்டுவாசியா இருப்பாங்க. அவங்களுடைய குரு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி ராமர் அவங்க வீட்டுக்கு வருவாரு அப்படின்னும் போது அதுக்காகவே காத்துட்டு கிடப்பாங்க. அது வரைக்கும் அவங்க குருவோட போகாம குரு வந்து அவர் இதாயிடுவாரு, அவர் ஜோதியா ஆயிட்டு போயிடுவாரு, உடலை விட்டு போயிடுவாரு. ஆனா இவங்க மட்டும் வெயிட் பண்ணுவாங்க, ராமருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ராமர் வந்தோடனே அந்த நெல்லிக்கனியை வந்து அது சாப்பிட்டு பார்த்து அந்த நெல்லிக்கனியை டேஸ்ட் பார்த்து வச்சிருப்பாங்க. எது நல்லது எது நல்லா இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ராமர் வந்து சாப்பிடுவாரு. பாருங்க, அந்த காட்டுவாசி கொடுத்த நெல்லிக்கனியை ராமர் சாப்பிட்டதாக பாடல் இருக்கிறது அல்லவா. அதனால பாபா சொல்றாரு, இது எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னா சாஸ்திரத்துல இந்த ஏழைகள் தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். தானம் எப்போது ஏழைகளுக்கு தான் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நான் ஏழை பங்காளன், ஏழைகளுக்கு தான் நான் வந்து அவங்களுக்கு நான் ஞானமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பணக்காரர்களுக்கு அல்ல என்ற புத்தி கூட சொல்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் போக போக இவை அனைத்தும் செய்ய வேண்டும். நீங்க போக போக இது எல்லாமே நீங்க செய்யணும் குழந்தைகளே சொல்லி சொல்றாரு. ஆனால் இதில் யோக பலம் வேண்டும். அதில் கவரப்பட்டு மனிதர்கள் வருவார்கள். இப்ப நம்ம சும்மாக்குன்னே பாபா நினைக்காம வெறும் ஞானத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது சொன்னதே சொல்லி கிடக்குறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. நம்ம பாபா நினைவுல பாபாவை நல்லா நினைச்சு யோக பவர் அதிகரிச்சுட்டு சக்திசாலியா ஆயிட்டு நம்மளுடைய வார்த்தைகள்ல சக்தி இருக்கும்போது நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அம்பு மாதிரி போய் தைக்கும். அப்பதான் கவரப்பட்டு மனுஷங்க வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நினைவுல இருந்து ஞானம் சொல்லும் போதுதான் அது அம்பு மாதிரி பாயும்னு சொல்லி சொல்றாரு. தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால்தான் யோக பலம் கூட குறைவாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எப்பயும் போல வாழ்ந்துகிட்டு பாபாவே நினைக்காம சும்மா முரளி மட்டும் சொல்லிட்டே இருந்தோம்னா யோக பலம் இல்லாம இருக்கிறதுனாலதான், தேகாபிமானம் இருக்கிறதுனாலதான் அந்த யோக பலம் நமக்கு வந்து குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் யாருக்கும் புரிய மாட்டுது. நம்ம சொல்ற பாயிண்ட் யாருக்கும் புரிய மாட்டேதுன்னா நம்ம வந்து தேக அபிமானத்துல இருந்து ஞானம் சொல்றதுனாலன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு எந்த அளவு பாபாவின் நினைவு இருக்கிறது, நாம் எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லை தானே என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்க உங்களே செக் பண்ணுங்க, நான் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறேன், எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏதாவது பிரச்சனை மாயா பாருங்க விதவிதமா ரூபம் எடுத்து வரும். ஒண்ணு பற்றுல மாட்டிட்டு இருப்போம், இல்ல பெயர் ரூபத்துல மாட்டிட்டு இருப்போம், இல்ல கோபம் அந்த மாதிரி பிரச்சனை, யார்ட்டையாவது கத்திருப்போம், அதனால பாபாவை நினைக்க முடியாது. நிறைய விஷயங்கள் மாயா வந்து பிரச்சனைகள்ல, கடன் பிரச்சனை அதையே நினைச்சிட்டு இருப்போம். இல்ல சிலர் யாராவது எதிரி அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல புத்தி மாட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் செக் பண்ண நம்மளே தான் என் புத்தி எங்க மாட்டிட்டு இருக்குது,
நான் ஏன் இவங்களை நினைச்சிட்டு இருக்கேன், நான் பாபா தானே நினைக்கணும், நான் ஏன் இந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளே அந்த புத்தியை வெளியே எடுக்கணும். எடுத்து பாபாட்ட சொல்லணும். என்ன பிரச்சனையோ அதை பாபாட்ட சொல்லணும். சொன்னாதான் நமக்கு அதுக்கு வழி கிடைக்கும். பாபா மறுநாள் முரளியில சொல்லுவாரு, நமக்கு அந்த வழி கிடைச்சு அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதான் பாபா சொல்றாரு, நான் எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லை தானே என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்மளே செக் பண்ணாதான் நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். நம்ம எதுவுமே தெரியாம கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டோம்னா டைம் போயிடும். அப்புறம் கடைசியா நம்ம தான் பச்சாதாபப்படுவோம். அதான் பாபா சொல்றாரு, யாரை பார்த்தும் அசைந்து விடாதபடி நம்முடைய நிலை இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. யாரை பார்த்தாலும் நீங்க ஆட்டாத அசையாது இருக்கணும். அங்கதன் மாதிரி, அங்கதனோட காலை கூட ராவணனால அசைக்க முடியல இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. இந்த மாயா ராவணன் நம்மளோட காலை கூட அசைக்க முடியாதபடி இருக்கணும். தேக அபிமானியாக ஆகாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேக உணர்வுல வந்துடாதீங்க, அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது சொல்றாரு. அனைவரையும் தன்னுடைய சகோதரன் என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபாவின் கட்டளை இருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாரையுமே ஆத்மா சகோதரன் இவங்க கூட என்னுடைய பாபாவுடைய குழந்தை தான். சிவபாபாவுடைய குழந்தை தான் அவங்களும். அப்ப நம்ம எதிரிய பார்த்தா கூட நம்ம ஆத்மாவா பார்க்கும்போது நமக்கு ஏதோ எதிரின்னா இந்த ஜென்மத்துல ஏதோ நமக்கு ஏதோ செஞ்சிருப்பாங்க, ஏதோ திட்டிருப்பாங்க, அதை நம்ம பெருசா நினைச்சிட்டு ஆனா உண்மையில அவங்க யாரு, நம்மளுடைய சகோதரன். அவங்களும் சிவபாபாவுடைய குழந்தை தான். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த தேக உணர்வுல வராம ஆத்மாவா பார்க்கும்போது யாரு மேலேயும் நமக்கு என்ன ஆகாது, விரோதம் வெறுப்பே வராது. இவங்களும் என்னுடைய சகோதரன், அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் வரும். நாம் சகோதரன் என்று ஆத்மா தெரிந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்துல எல்லாத்தையும் விட்டுடுங்க. நான் யார் தெரியுமா, நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், எல்லாத்தையும் விட்டுடுங்க. என்ன கேஸ்ட் எல்லாத்தையும் விட்டுடுங்க. அனைத்து தர்மங்களையும் விட்டுடுங்கன்றார். நான் ஆத்மா, இந்த உடலை நடிக்க வந்தேன். இந்த உடலை விட்டு எல்லாம் அப்படியே இதுலயே இருக்க முடியுமா? திடீர்னு அமெரிக்கால போய் பிறந்தா வேற கேஸ்ட், வேற கிறிஸ்டியனு, என்னவோ நம்ம நடிக்க போறோம். இந்த நேரம் இந்த உடலை விட்டா எங்க போய் பிறப்போமோ தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த தர்மத்தை சார்ந்தவங்க. அதான் பாபா சொல்றாரு, தேகத்தின் எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்கன்றார் பாபா. கடைசியில் தேகத்தின் நினைவு கொஞ்சம் இருந்தாலும் தண்டனை அடைய வேண்டி வரும் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில நீங்க உடலை விட்டு போகும்போது தேகத்தினுடைய நினைவு கொஞ்சம் இருந்தாலும் அப்புறம் தண்டனை தான், தர்மராஜ்புரி தான் போகணும்னு சொல்றாரு. அந்த அளவு தன்னுடைய நிலையை உறுதியாக்க வேண்டும். அப்ப இப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம தேகம் எப்ப விட போறோம், விநாசம் எப்ப வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் நம்ம கையில இருக்கு இல்லையா, அப்ப இந்த நொடி நீங்க முயற்சி பண்ணுங்க. அம்மாவுடைய ஸ்லோகன் கூட அது இல்லையா, இந்த நொடி கடைசி நொடி. அப்ப இந்த நிமிஷம் நம்ம முயற்சி பண்ணணும். அந்த அளவு தன்னுடைய நிலையை உறுதியாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சேவையும் செய்ய வேண்டும். பாபா சேவையிலே இருந்தாதான் புத்தி எங்கேயும் போகாது. ஆனா பாபா சேவையும் செய்யணும் சொல்றாரு. எப்போதும் அந்த நிலையை அடைவோமோ அப்போது இந்த பதவி கிடைக்கும் சொல்லி என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது நம்ம அந்த நிலையை அடையிறோமோ அப்பதான் இந்த பதவி கிடைக்கும் சொல்லி புரிஞ்சுக்கங்கன்றாரு. நிறைய சேவை மீதி இருக்கிறது, பாபா நன்றாக புரிய வைக்கிறார். ஆனா இன்னும் சேவை இருக்கு இல்லையா, 33 கோடி தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பாபா ஞானம் போகணும், எல்லாரும் மாறி வரணும். எவ்வளவு சேவை மீதி இருக்குது பாபா புரிய வைக்கிறார். உங்களுக்கு யோக பலம் இருந்தால் மனிதர்கள் கவரப்பட்டு வருவார்கள். பாருங்க, நீங்க உங்களுக்கு மட்டும் யோக பலம் பாபாவனே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயும் போய் சேவை பண்ண தேவையில்ல, உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அநேக பிறவிகளின் அழுக்கு படிந்திருக்கிறது. நம்ம பல ஜென்மங்களாக நம்ம பாவ மூட்டை சுமை இருக்குது சொல்லி சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணம் பிராமணர்களாகிய உங்களுக்கு வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த ஒரு பிறவிலே நம்மளும் தூய்மையாகணும், நம்ம பாவத்தையும் அழிக்கணும், மற்றவங்களையும் நம்ம தூய்மையாக்கி அவங்க பாவத்தையும் அழிக்கணும். இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. மனிதர்கள் இதை தெரிந்து கொள்வதில்லை, ஆனா மனுஷங்களுக்கு இது புரியாது. நீங்கள் முயற்சியின்படி இதை தெரிந்து கொள்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. தன்னை சோதனை செய்ய வேண்டும் என்று பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நேரத்துல இருந்து பாபா இதேதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களை செக் பண்ணுங்க குழந்தைகளே, என்னிடம் அவகுணங்கள் இல்லதானா, நான் பாபாவை தான் நினைக்கிறேனா இல்ல வேற யாராவது நினைக்கிறேனான்னு சொல்லி. எப்படி பாபா எல்லையற்றவராக இருக்கின்றாரோ அது போல குழந்தைகள் கூட எல்லையற்ற எண்ணம் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பாபா எல்லைக்கு அப்பாற்பட்டவராகிறார். அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா குழந்தைகளும் அவருக்கு முக்கியம். அவர் என்ன அமெரிக்கால இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும், இந்தியாவில் இருக்கிறவங்க தான் பாரதவாசிகள் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாரா? எல்லாருமே அவருடைய குழந்தைகள் இல்லையா? அவர் எல்லையற்ற எண்ணம் இருக்கிற மாதிரி நீங்களும் வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவுக்கு ஆத்மாக்கள் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறது, எத்தனை நாளாக ஏன் அன்பு இல்லை? பாபாவுக்கு இப்ப எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. ஆனா இவ்வளவு நாளா ஏன் அன்பு இல்லைன்னா, ஏனெனில் குறைபாடு உடையவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு நாளா நம்ம குறைபாடு உடையவர்களா இருந்தோம், பாவாத்மாக்களா இருந்தோம். அதனால பாபாவை நெருங்க முடியல. இப்ப நம்ம பாபாவை நெருங்குறோம். தூய்மையற்ற ஆத்மாக்களை என்ன அன்பு செய்வது சொல்லி பாபா சொல்றாரு.
நம்ம ஒரே பாவம் பண்ணிக்கின்னு எல்லாரையும் திட்டிக்கின்னு கத்திக்கின்னு கொலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதாவது தெரியாம செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, கொலை செஞ்சா கூட தப்பு இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஆத்மாக்களை பாபா எப்படி விரும்புவாரு? தூய்மையற்ற ஆத்மாக்களை என்ன அன்பு செய்வது சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்போது பாபா அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்திருக்கின்றார். இப்ப பாபா வந்துட்டாரு, எல்லாரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவ ஆத்மாக்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்ற வந்திருக்கின்றார். ஆக கண்டிப்பாக அன்பாக ஆக வேண்டும். அதனால இந்த நேரத்துல எல்லாரும் அன்பாகணும்னு சொல்றாரு. பாபாவே அன்பாக குழந்தைகளை மிகவும் ஈர்க்கின்றார். இப்ப பாபாவே எல்லாரையும் ஈர்க்கிறாரு, அன்பாக ஈர்க்கிறாரு. அமிர்த வேலையில ஏஞ்சா தெரியும் பாபாவோட அன்பு அப்படியே பொங்கும். நமக்கு அவர் நினைவு மட்டும்தான் இருக்கும், அப்படியே நமக்கு சக்தி இறங்குறது நல்லா தெரியும். பாபா நம்ம கூடவே இருக்கிறாருன்றது அமிர்த வேலை நேரத்துல தெரியும். அவ்வளோ ஈர்ப்பு நம்மளை வந்து ஈர்க்கிறாரு, ஒவ்வொரு குழந்தையும் ஈர்க்கிறாரு. நாளுக்கு நாள் எவ்வளவு தூய்மையாகி கொண்டே போவோமோ அவ்வளவு உங்களுக்குள் ஈர்ப்பு ஏற்படும் சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து இப்ப பாவ சுமை இருக்கிறதுனால தான் நம்மளை நோக்கி யாரும் வரமாட்டாங்க, நம்ம சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா, பாவம்லாம் நீங்கிருச்சுன்னா நம்மளை நோக்கி எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஈர்ப்பு ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நோக்கி கவரப்படுவீர்கள். அப்புறம் நம்மளே பாருங்க, வீட்லயே இருக்க மாட்டோம், மதுபனுக்கு போலான்னு தோணும். பாபாவை நோக்கி கவரப்படுவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் பாபாவிடம் செல்லாமல் இருக்கவே முடியாது, அந்த அளவு கவரப்படுவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க உங்க பாவெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா பாபாவை நோக்கி கவரப்படுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்கள் நிலை வரிசை கிரமமான முயற்சியின்படி அந்த அளவு வந்துவிடும். இங்கே பாபாவை பார்த்து கொண்டே இருக்கலாம் சொல்லி சொல்றாரு. வரிசைகரமான முயற்சிப்படி நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம். மதுபன்ல நம்ம பாபா பார்த்துட்டே இருக்கலாம். இப்போது சென்று பாபாவை சந்திக்கலாம் என்று புரிந்து கொள்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படிப்பட்ட பாபாவை ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டீர்கள். எவ்வளவு அன்பான பாபா, அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு பாபா. இந்த குழந்தை அதிசயம் செய்கின்றது, மிக நல்ல சேவை செய்கின்றது என்று பிறகு பாபா குழந்தைகளால் கவர்ச்சிக்கப்படுகின்றார். யாரெல்லாம் நல்ல சேவை செய்யறாங்களோ பாபா அவங்கள பார்த்து கவர்ச்சிக்கப்படுறாராம். கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் தன்னுடைய நிலையின்படி சமயப்படி நல்ல சேவை செய்கிறது சொல்லி பாபா பாக்குறாரு. இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் குறைபாடு இருக்குது, ஏதோ விகாரம், அந்த 5 விகாரங்கள் ஏதோ ஒரு விகாரம் இருக்குது, இருந்தாலும் அந்த குழந்தை தன்னுடைய நிலைப்படி சமயப்படி நல்லா சேவை செய்துன்னு பாபா பாக்குறாராம். யாருக்கும் துக்கம் கொடுப்பது போன்ற தவறுகள் செய்வதில்லை, அந்த குழந்தை யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி பாபா பாக்குறாராம். நோய் போன்றவை ஏற்படுகிறது என்றால் அது கூட கர்ம கணக்காகும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு விதவிதமான நோய்கள் வருது இல்லையா, ஒண்ணு போனா ஒண்ணு வருது இல்லையா, அந்த நோய் வந்தா கூட அது கூட கர்ம கணக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம 63 ஜென்மங்களா இந்த உடல் மூலமா நிறைய தவறு பண்ணியிருப்போம், நிறைய உயிரினங்களுக்கு துன்பம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் நோயாதான் நம்ம அனுபவிக்க வேண்டியதா வரும், கர்ம போகமா தான் அனுபவிக்கணும். அதனால அது கண்டிப்பா கர்ம கணக்கு வரும். நோயாதான் உடம்புல வரும். சிலதை வந்து நம்ம நோயா அனுபவிக்கணும், சிலதை வந்து நம்ம உறவினர்களோட மனக்கசப்பு அந்த மாதிரி துன்பங்கள் வரும், மனக்கவலை, இதெல்லாம் கூட கர்ம கணக்கு தான். அந்த மாதிரி முடிக்க வேண்டியது வரும். இல்லைன்னா நம்ம பாபா நினைவிலே நம்மளுடைய கர்ம கணக்கெல்லாம் முடிக்கலாம். ஒண்ணு பாபா நினைவு, இல்லைன்னா நோய், இல்லைன்னா உறவினர்களோட சண்டை சச்சரவு, இந்த மாதிரி தான் நம்மளுடைய கர்ம கணக்கு முடியும். பாபா சொல்றாரு, எதுவரை இங்கே இருக்கின்றோமோ அதுவரை ஏதாவது ஆகிக்கொண்டேதான் இருக்கும் என்று அவர்களே புரிந்து கொள்கின்றார்கள். இப்ப நம்மளே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, எது வரைக்கும் இந்த உடம்புல இருக்கிறோமோ அந்த கலியுகம் தானே. இப்ப நம்ம சங்கமயுகத்துல வந்துட்டோம், இருந்தாலும் இந்த பழைய உடல்ல தானே இருக்கிறோம். அப்ப அது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரதமாக பிரம்மா பாபா இருந்தாலும் கூட கர்ம கணக்கை கடைசி வரை அனுபவிக்க வேண்டும். அவர் ரதமா இருந்தா கூட இவரு கூட கர்ம கணக்கை அனுபவிச்சுதான் ஆகணும். சிவபாபா அதுக்காகலாம் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. நான் இவருக்கு ஆசீர்வாதம் செய்வேன் என்பதெல்லாம் கிடையாது, இவர் கூட தன்னுடைய முயற்சியை செய்யத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆமாம், ரதத்தை கொடுக்கின்றார், அதற்காக கொஞ்சம் உதவி செய்வேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருந்தாலும் இந்த வீடு வந்து வாடகை மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குது, பிரம்மா பாபாவுடைய உடல், அதனால இவருக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் எப்படியெல்லாம் வருகின்றார்கள் பாருங்க. நிறைய பந்தனத்தில் இருக்கிற மாதாஸ் பாபா பாபான்னு உருகி உருகி வராங்க மதுபனுக்கு. எப்படி யுக்தியோடு பந்தனத்துல இருந்து விடுபட்டு வருகின்றனர். வீட்டுல எதையோ சொல்லிட்டு வராங்க, நான் போயிட்டு வரேன், பாபா பார்த்துட்டு வரேன்ட்டு. அவர்களுக்கு எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு யாருக்குமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வளவு பாவனையோட அந்த மாதாஸ் பந்தனத்துல இருந்து விடுபட்டு ஓடி வராங்க என்ன பாக்குறதுக்கு. எவ்வளவு அவங்கள்ட்ட அன்பு இருக்கு, அந்த அளவுக்கு யாருக்குமே கிடையாது சொல்லி சொல்றாரு. நிறைய பேருக்கு முற்றிலும் அன்பே இல்லை சொல்லி சொல்றாரு. நிறைய பிகேஸ்க்கு பாபா சொல்றாரு, பாபாட்ட அன்பே இல்லையா.
பாபாவை நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பந்தனமுள்ள அவர்களின் அன்பை வேறு யாருடைய அன்புக்கும் ஒப்பிட முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த பந்தனத்துல இருக்கிற மாதா கணவன் குழந்தைகள்னு மாட்டிக்கிட்டு கணவன்லாம் திட்டுவாங்க, போகக்கூடாது அங்க ஏன் போற அப்படின்ட்டு. அவங்களுடைய அன்பு வேற யாருடைய அன்புக்கு கூட ஒப்பிட முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பந்தனம் உள்ளவர்களின் யோகத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, வெளியில இருந்து இல்லறத்துல இருந்துகிட்டு வந்து முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்களோட யோகாவை சாதாரணமா நினைக்காதீங்க. இவங்க என்ன அந்த அளவுக்கு பாபா நினைச்சிட போறாங்கன்னுட்டு நினைக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மிகுந்த நினைவு செய்து அழுகின்றனர். பாருங்க, டெய்லி உருகி உருகி என்ன நினைக்கிறாங்க. உங்களெல்லாம் விட என்ன அதிகமா அவங்கதான் நினைக்கிறாங்க. பந்தனத்துல, அதாவது கணவன் அனுப்ப மாட்டாங்க, வீட்டுல பிரச்சனை இருக்கும், ஆனாலும் பாபா உருகி உருகி நினைக்கிறாங்க, அழுகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா, ஓ பாபா, நாங்கள் உங்களை எப்போது சந்திப்போம்? பாபா, உலகத்தின் எஜமானர் ஆக்கக்கூடிய பாபா, உங்களை நாங்கள் எப்படி சந்திப்போம்? இப்படியாக பந்தனத்தில் சிக்கொண்டவர்கள் அன்பு கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கின்றனர் சொல்லி பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றார். எனக்காக எப்படி உருகி அழுகுறாங்க தெரியுமா, என்னை அப்பா பாப்பான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது அவர்களின் துக்கத்தின் கண்ணீர் கிடையாது. அவர் வந்து துக்கத்துல கண்ணீர் விடல. துக்கம்னா யாரா இறந்து போயிட்டாங்கன்னா உட்காந்து அழுவாங்க பாருங்க, அதுதான் துக்கத்துல கண்ணீர் விடுறது. ஆனா இது எதுக்காக கண்ணீர் விடுறாங்க அந்த மாதாசு? அவங்க கண்ணீர் வந்து அன்பின் முத்துக்கள் ஆகி விடுகின்றன சொல்லி சொல்றாரு. அன்புல கண்ணீர் விடுறாங்க, அன்பின் கண்ணீர் முத்துக்கள் ஆகி விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. அதை கூட நான் ஒரு பெட்டகத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு முரளியில சொல்லியிருக்காரு. ஆக அந்த பந்தனத்தில் சிக்குண்டவர்களின் யோகம் குறைவானதா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி பந்தனத்துல சிக்குண்டு என்னையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்களோட யோகா என்ன குறைச்சலா என்ன சொல்லி கேட்கிறாரு. நினைவு செய்யும் போது மிகவும் துடிக்கின்றனர். ஓ பாபா, நாங்கள் உங்களை எப்போது சந்திப்போம்? அனைத்து துக்கங்களையும் நீக்கக்கூடிய பாபாவை எவ்வளவு நேரம் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள், சேவையும் செய்கின்றீர்கள். பந்தனத்தில் சிக்குண்டவர்கள் சேவையே செய்ய முடிவதில்லை, ஆனால் நினைவின் மூலமாகவே அவர்களுக்கு நிறைய பலம் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு பாபா. பாருங்க, அவங்க எப்படி வந்து அப்படியே துடிக்கிறாங்க, பாபா அவங்களை எப்ப சந்திப்போன்ட்டு. ஆனா இங்க நிறைய பேரு பாபாவை நினைவு செய்யறாங்க, சேவையும் செய்யறாங்க. ஆனா அந்த பந்தனத்துல சிக்குண்டு இருக்கிறவங்க அதனால சேவையே செய்ய முடியல சொல்லி பாபா சொல்றாரு. ஆனாலும் நினைச்சு பாபாவை நினைச்சே அவங்களுக்கு நிறைய பலம் கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நினைவில் தான் அனைத்துமே அடங்கி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், சேவை கூட ஒண்ணும் இல்ல, பாபா சொல்றாரு நினைவு, பாபா நினைக்கிறதுலதான் எல்லாமே அடங்கி இருக்குது சொல்லி சொல்றாரு. அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றனர். பாருங்க, எனக்காக அப்படியே எப்ப என்ன பாப்பன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க, பாபா பாபான்னு உருகுறாங்கன்னு சொல்றாரு. பாபா, நாங்கள் எப்போது விடுதலை ஆவோம், உங்களை சந்திப்போம் என்று மிகவும் நினைவு செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக நாளுக்கு நாள் நீங்கள் மிகவும் பாபாவை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக பாருங்களேன், என்னை நினைக்காம உங்களால இருக்கவே முடியாது, அப்படியே என்னை நோக்கி ஈர்க்கப்பட்டுட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குளிக்கும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் நினைவிலேயே இருப்பீர்கள். குளிச்சாலும் பாபா, காரியங்கள் ஏதாவது உணவு சமைச்சிருந்தாலும் பாத்திரம் விளக்கினாலும் பாபா நினைவிலே தான் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா, இந்த பந்தனங்கள் முடிந்து போகக்கூடிய நாள் வருமா என்று அந்த அப்பாவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். அந்த குடும்பத்துல இருக்கிற மாதாசு இந்த பந்தனம் எல்லாம் எப்ப பாபா முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாபா, இவர்கள் எங்களுக்கு மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள், என்ன செய்வது சொல்லி கேக்குறாங்க. குழந்தைகளை அடிக்கலாமா? அந்த குழந்தைகள்லாம் ஒரே டார்ச்சர் பண்றாங்களாம். கேக்குறாங்க பாபா கிட்ட, பாபா குழந்தைகளை அடிக்கலாமா? பாவம் ஆகி விடாதே சொல்லி கேக்குறாங்களாம். இன்றைய குழந்தைகளை பற்றி கேட்கவே செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். பாருங்களேன், அன்றைய குழந்தைகள்லாம் செவனேன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஒரே அட்டம் பிடிக்கிறாங்க, போனை கேக்குறாங்க. கண்ணு வீணா போயிடும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போனையே வச்சிட்டு இருக்கிறாங்க. சொன்னா அட்டம் பிடிக்கிறாங்க இல்லையா, அதான் பாபா சொல்றாரு. அவரே பார்த்துட்டு சொல்றாரு, இன்றைய குழந்தைகளை பற்றி கேட்கவே செய்யாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாராம். ஆனா அடிக்க கூடாது பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா அடிச்சா 5 வயதுக்குள்ள குழந்தைகளை அடிச்சா அது ஒரு மகான் அடிச்சதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால நம்ம குழந்தைகளை அடிக்க கூடாது, மிரட்டணும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. யாருக்காவது கணவன் மூலம் துக்கம் ஏற்பட்டால் அவர்கள் உள்ளுக்குள் இந்த பந்தனம் எப்போது விடுபட்டு நாம் பாபாவை சந்திப்பது என்று நினைக்கின்றனர் சொல்லி சொல்றார் பாபா. நிறைய பேருக்கு கணவன் மூலமா துக்கம் ஏற்படுது, கணவன் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அப்ப அந்த மாதாஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்பதான் இந்த பந்தனம் விட்டு போகும், நான் எப்ப போய் பாபா பாக்குறதுன்ட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா, மிக கடுமையான பந்தனமாக இருக்கிறது, என்ன செய்வது சொல்லி பாபா கேக்குறாங்க. கணவனுடைய பந்தனம் எப்போது விடுபடும் சொல்லி கூட சில மாதாஸ் கேக்குறாங்க. பாபா பாபா என்று சொல்லி கொண்டே இருக்கின்றனர். பாருங்க, எந்த நேரம் பாபா நினைவுதான், பாபா பாபான்ட்டு கதறின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரியும் பிகேஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் மீது பாபாவுக்கு ஈர்ப்பு வருகிறது அல்லவா,
பாருங்க. அப்ப பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறவங்கள பாபா நினைப்பாரா, இல்ல பாபாவே நினைக்காம இருக்கிறவங்கள பாபா நினைப்பாரா? அப்ப அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் மீது தான் பாபாவுக்கு ஈர்ப்பு வருகிறது சொல்லி சொல்றாரு. அபலைகள் மிகவும் சகித்து கொள்கின்றனர். பாருங்க, அந்த அபலைகள் வீட்டுல இருந்தாலும் எனக்காக சகிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்து போய்விடும் சொல்லி பாபா சொல்றாங்க. இது அந்த காலத்துல பிரம்மா பாபா காலத்துல கூட இருந்திருக்கலாம். அத அப்ப பாபா சொல்றாரு, நீங்க பாபா நினைச்சிட்டே இருங்க, இந்த எல்லா பந்தனமும் முடிஞ்சு போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்குள் எந்த அவகுணமும் இல்லை தானே. எந்த அளவு என்னுடைய நினைவு பாபா வரை சென்றடைகிறது? என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக இருக்கிறதா? என் உள்ளுணர்வு எங்கும் அலையவில்லை தானே என்று தன்னையே சோதனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், பாபாவே ஈர்க்கும் அளவு மிக அன்பானவராக ஆக வேண்டும். பாபாவே நம்மளை நினைக்கணும், அந்த அளவுக்கு உருகி உருகி அவரை நம்ம அன்பானவரா நினைக்கணும்னு சொல்றாரு. பாபாவே நம்மளை பார்க்கணும், அந்த அளவுக்கு அவரோட அட்டென்ஷன் நம்ம மேல திரும்புற அளவுக்கு நம்ம மாறணும்ன்றாரு. அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாதான் பாபா நம்மளை பார்ப்பாரு. இந்த குழந்தை எவ்வளவு அன்பா இருக்குன்ட்டு நம்மளை பார்ப்பாரு. அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். இன்னைக்கு வரதானம் நம்ம கொடுத்துட்டாரு. இணைந்த ரூபதாரினா பாபாவும் நம்மளும் இணைந்த ரூபம். நான் மற்றும் பாபா, ஆத்மா பரமாத்மா இணைந்த ரூபம், அந்த மாதிரி ஆயிடுங்க. எப்பவுமே உங்க துணைவனை கூடயே வச்சுக்காங்க. என்னுடைய 1000 கரங்களுடைய சிவபாபா என் தலைக்கு மேல என் நெற்றி புருவத்துல என்னோட துணைவனா என் கூடவே இருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை? அந்த மாதிரி நீங்க இணைந்த ரூபதாரியா இருக்கும்போது எல்லார் மூலமாவும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். என்ன வேணுமோ, என்ன பிரச்சனையோ டக்குன்னு ஹெல்ப்புக்கு ஆள் வந்துருவாங்க. சகயோகத்தை நீங்க அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எப்போதுமே நீங்கள் மற்றும் பாபா இவ்வாறு சேர்ந்து இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா துணைவனை விட்டுறாதீங்க. துணைவன் எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும். எப்பயுமே நான் மற்றும் பாபா சேர்ந்து இருங்க. சிவசக்தி சொரூபமா தான். சிவன் மற்றும் சக்தி ரெண்டும் இணைந்த ரூபம். எனவே வேற யாருமே தனியாக பிரிக்க முடியாது. உங்களை யாருமே பிரிச்சிடக்கூடாது. ஒருபோதும் தன்னை தனியாக இருப்பதாக நினைக்கவே வேண்டாம். சிலர் வாயிலிருந்து அடிக்கடி வருது, நான் தனியா இருக்கிறேன். ஏன் நீங்க தனியா இருக்கீங்க? நீதான் சிவசக்தி ஆச்சே. உங்க கூட துணைவனா 1000 கரங்களுடைய சிவபாபா இருக்கிறார்ல, அப்புறம் எங்க இருந்து நீங்க தனியா இருப்பீங்க? அதனால நீங்க ஒருபோதும், பாபா சொல்றாரு, ஒருபோதும் தன்னை தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். நான் உங்க கூட தான் இருக்கிறேன். கண்ணுக்கு தெரியலனாலும் உங்க பக்கத்துலதான் நான் இருக்கிறேன். 1000 கரங்களோட இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களான்னு மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாப் தாதா அழியாத துணையை கடைபிடிப்பவர், உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பவர். பாருங்க, அழியாத துணையை கடைபிடிப்பவர் உங்கள் எல்லாருக்குமே துணையாக இருக்கிறாரு. பாப் தாதா 2 பேருமே இருக்கிறாங்க. பிரம்மா உடல்ல சிவபாபா பக்கத்திலே தான் இருக்கிறாரு. கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா 2 பேரும் பக்கத்துலதான் இருக்காங்க. பாபா என்று சொன்னால் உடனடியாக பாபா ஆஜராகி விடுவார். ஒரு வார்த்தை கூப்பிடுங்க பாபான்ட்டு, வரலன்னா கேளுங்க, அடுத்த நிமிஷமே ஆஜராகிடுவார்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இது பகவானுடைய மகா வாக்கியம். சிவன் என்னைக்காவது போய் சொல்லியிருக்காரா? சத்தியமானவர் சிவன் உண்மைதான் சொல்வார் இல்லையா? பாபா என்று சொன்னா உடனடியா நான் ஆஜராயிடுவேன்னு சொல்றாரு. நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்கன்றாரு. நாம் பாபாவின் உடையவர்கள், பாபா நம்முடையவர். பாபா உங்களுக்கு ஒவ்வொரு சேவையிலும் ஒத்துழைப்பு தருபவர் ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. எப்படியாவது நம்ம பாபான்னு கூப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா ஆள் வருவாங்க. இது எல்லா பிகேஸுக்குமே தெரியும். எல்லா பிகேஸ்க்குமே அனுபவம் ஆயிருக்கும். பிகே ஆனதுல இருந்து இன்றைய வரைக்குமே அது அனுபவம் ஆயிருக்கும். அவர் ஒவ்வொரு சேவையிலுமே ஒத்துழைப்பு தருபவர் ஆவார் சொல்லி சொல்றாரு. தனது இணைந்த ரூபத்தின் ஆன்மீக போதையில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே நான் சிவசக்தி இணைந்த சொரூபம். என்னோட பகவான் கூடவே இருக்கிறாரு, என் நெற்றி புறத்திலே இருக்கிறார். எனக்காக உதவி செய்யறதுக்கு என் தந்தையே என் கூட இருக்கிறார். எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்ற ஆன்மீக போதையில இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன். சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தின் சமநிலையில் இருந்தால் எப்பொழுதுமே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சேவை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. அது மாதிரி சுய புருஷார்த்தம் மட்டுமே பண்ணிட்டு நான் மட்டும் மாறிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சுயநலமா இருக்கக்கூடாது.
பாபா நான் மட்டும் நினைச்சிட்டு போறேன், மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. ஞானத்தை நீங்க மட்டும் படிக்காதீங்க, மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. அதே சமயம் நீங்க சேவையும் பண்ணுங்க, அதே சமயம் சுய புருஷார்த்தத்தையும் பாருங்க. சில பேர் சேவையே பண்ணிட்டு பாபா யோகா பண்ணாமலே விட்டுருவாங்க, சுய முன்னேற்றமே இருக்காது. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, சுய முன்னேற்றத்துல இருந்துட்டு சேவை பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சமநிலையில இருக்கணும், ரெண்டுமே அப்படியே போயிட்டே இருக்கணும். எப்படி வந்து இந்த அலௌகிகம் லௌகீகம், இல்லறமும் அது மாதிரி நம்ம சேவையும் எல்லாமே ஒண்ணா சமநிலையில இருக்கிற மாதிரி இதுவும் சேவையும் சுய முன்னேற்றமும் சமநிலையில இருக்கணும். அப்போதுதான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்